நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட மே மந்த் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் இன்றைக்கி மாடி தோட்டமே தலைகீழாக மாறி இருக்குது. போன மாதம் ஏப்ரல் மந்த் அப்டேட்டில் இந்த சம்மர்லாம் சமாளிக்கிறதுக்காக மிஸ்ட் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் எப்படியாச்சும் மே மாதம் வெயிலையும் தாக்கு பிடிச்சி நல்ல ஒரு அறுவடை எடுக்கணும்னு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அது எல்லாமே இப்போது தலைகீழாக மாறி போச்சு. என்னென்னா நம்ம போரில் பார்த்திங்கன்னா தண்ணி காலியாகிருச்சு. அதனால் ஒரு 15 நாளாக நம்ம சேனலில் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணல, பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஒரு மாடி தோட்டம் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். பொதுவாக ஊரில் பார்த்திங்கன்னா கிணறுலாம் வச்சா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி இல்லாமல் போய் அடுத்து போரும் 100 அடி 200 அடியில் ஆரம்பித்து இன்றைக்கி 1000 அடி வரைக்கும் போயிருக்கு. விவசாயத்தில் எந்தளவு கஷ்டம் இருக்குன்றது நமக்கு இதில் பார்த்தாலே புரியும். 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தோம். நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த ஏரியாவில் வீடுகளே எதுவுமே கிடையாது. நம்ம தான் முதல்ல வீடு ஆரம்பிக்கும் போது நமக்கு 140 அடியில் தண்ணி வந்தது. 200 அடி அளவுக்கு நம்ம போர் போட்டு வச்சுருந்தோம். அந்த 200 அடி போரில் ஒரு 12 வருஷத்துக்கு நமக்கு தேவையான தண்ணி சப்ளை கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் அதிகமாக வந்ததால் 200லேருந்து 250, 300, 350ன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போது 600 அடி வரைக்கும் போயாச்சு. இந்த பழைய போரில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, மோட்டரை செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் புதுசாக போர் இறக்குறது, இதில் பார்த்திங்கன்னா 15 நாள் ஆயிடுச்சு. மாடி தோட்டத்தை பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான தண்ணி இல்லை. நம்ம வெளியில் தண்ணி காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு டிராக்டர் 1500 செலவாகுது. நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்துக்கு தேவையான தண்ணியும் நம்ம வாங்கி தோட்டம் வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நம்ம அரிசி கழுவின தண்ணி, நம்ம துணி துவைக்கிற தண்ணிலாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு கூட பயன்படுத்தியிருக்கேன். ஒரு சில செடிகள் மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. இது மாதிரி நம்ம தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது மொத்த தோட்டத்தையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சில செடிகள் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு சில செடிகள் மட்டும் காப்பாற்றி வச்சுருக்கேன். ஒரு சில செடிகளுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும், அந்த செடிகளை காப்பாற்ற முடியாது. அப்படி எந்தெந்த செடிகள்லாம் காப்பாற்றி வச்சுருக்கேன், எந்தெந்த செடிகள்லாம் காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் இதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி காஞ்சி போச்சுன்னா எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குன்றதும் உணர முடியுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்வாபோனிக் செட்டப்பு. மின் தொட்டிக்கு மேலே நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வளர்க்குறத பற்றி அந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் பார்க்குறீங்க. எப்படியும் மீனுக்கு நம்ம அடிக்கடி மாற்ற போகிறதில்ல. இருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கன்னா மீன் வளரப்போகுது. அந்த மீனோட கழிவில் தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்கு. நம்ம மண்ணில் விவசாயம் பண்ணுறத விட இந்த மாதிரி மண்ணில் விவசாயம் பண்ணும்போது தண்ணி குறைவாக தான் தேவைப்படுது. பேசாமல் இந்த மாதிரி மண்ணில் விவசாயம் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அக்வாபோனிக் மாறிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே காஞ்சி போயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சம்மர்லேயும் பீர்க்கங்காய் புடலங்காய்லாம் எப்படி வருதுன்னு செக் பண்ணுன்றதுக்காக எல்லாமே போட்டிருந்தேன். மிஸ்ட் ஸ்ப்ரே சிஸ்டமும் போட்டிருந்தேன். நம்ம தண்ணியே இல்லாதால் எங்கே மிஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. பீர்க்கங்காய் புடலங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம என்ன தான் அந்த வெயிலில் தண்ணி ஊற்றினாலே கஷ்டப்பட்டு தான் செடி வரும். காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் வரும். மிஸ்ட் சிஸ்டம்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலான்றதுக்காக தான் பிளான் பண்ணி பண்ணது. ஆனால் மிஸ்ட் சிஸ்டம் நம்ம தண்ணி இல்லாதால் ஒர்க் ஆகாதால் இந்த செடி எல்லாமே காய விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஃபுல்லாக மிதிப்பாக்கள் நட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருந்தாலும் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படல. அதனால் ஓரளவுக்கு இதை காப்பாற்றி வச்சுருக்கேன். இதே பெரிய செடியாக இருந்தால் தண்ணி நிறைய தேவைப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இதுவும் காய விட வேண்டியதாக இருந்திருக்கும். ஒரு வழியாக இது காப்பாற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடி நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இதை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த 2 தொட்டியில் இந்த மிளகாய் செடியும் காப்பாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகாய் செடி சம்மர்லேயே சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் சம்மர்லேயும் வளர்த்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அறுவடை முடிகிற கண்டிஷனில் இருந்தது. அதனால் அப்படியே காய விட்டேன். ஸோ ஒரு அறுவடையிலே இந்த தக்காளி செடி காஞ்சி போச்சு. தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு, நல்லா காய விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே புடலங்காய் போட்டிருந்தேன். இந்த புடலங்காவும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு அறுவடை வந்தது. இதுலேருந்து விதை சேகரிக்க வீடியோ கூட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது கன்னியூ பண்ண முடியாமல் ஓரளவுக்கு காயிற நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி போர் போட்டு முடிச்ச உடனே தண்ணிலாம் விட்ட உடனே ஓரளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு. இது இந்த நீட்ட பொருளை நாட்டு ரகம் அப்படின்றதால ஓரளவுக்கு அப்படியே உயிர் பிடிச்சி வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மூக்குத்தி அவரை. இது ரொம்ப நாள் நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க. இதுவும் விதை சேகரிக்காக தான் விட்டுருந்தேன். எல்லாமே விதையில் சேகரித்தாச்சு. ஓரளவுக்கு ஒரு சில செடிகள் காஞ்சாலும் இன்னும் ஒரு சில செடிகள்லாம் அப்படியே பச்சையாக இருக்குது. இன்னும் காய் 1 2 வந்துட்டுருக்கு. இதெல்லாமே விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். அடுத்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நித்தியமல்லி பூச்செடி. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் மேலேருந்து ஊற்றுறதில்ல. நம்ம இங்கே துணி துவைக்கிற தண்ணி தான் இதுக்கு ஃபுல்லாக போகுது. அதனால் எப்படியும் நம்ம துணி துவைக்கிற தண்ணி போயிட்டு இந்த செடியை காப்பாற்றிருச்சு.
இந்த மாதிரி பூச்செடிலாம் வருஷக்கணக்காக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எப்படியும் காய விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தண்ணி தான் எடுக்குது. அதனால் இங்கே துணி துவைக்கிற தண்ணி தான் இதுக்கும் ஊற்றி ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி தொட்டி தான். ஓரளவுக்கு இந்த பக்கம் இருக்கிற செடிகள் எல்லாமே காப்பாற்ற முடியாமல் போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த போன ஆடி படத்தில் போட்டது எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ட்டு. ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு, தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ போர் போட அப்புறம் தண்ணி விட ஆரம்பித்த உடனே மறுபடியும் இப்போ துளிர் வர ஆரம்பிச்சாச்சு. மறுபடியும் இதை கட் பண்ணி விடுவோம். இப்போ மறுபடியும் இது அடுத்த வருஷத்துக்கு இதுலேருந்து காய் வருதான்னு செக் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரிய வகை செடிகள்லாம் வச்சுருந்தேன். அந்த செடிகள்லாம் எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணுன்றதுக்காக இந்த ஒரு சில சின்ன சின்ன தொட்டியில் இருக்கிறது எல்லாமே காப்பாற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது காந்தாரி மிளகாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன ஆடி மாதத்துலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரைக்குறையாக தண்ணி ஊற்றி தான் காப்பாற்றி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் அரிசி கழுன தண்ணி, பருப்பு கழுன தண்ணி இதெல்லாம் தனியாக ஒரு பக்கெட் வச்சு அந்த பக்கெட்டில் ஊற்றி கொண்டு வந்து இதுக்கெல்லாம் ஊற்ற ஆரம்பித்தேன். பாதி காய் ரேஞ்சு போனாலும் இன்னும் ஓரளவுக்கு உயிர் இருக்குது. மறுபடியும் இதை காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மே மந்த் அப்டேட் எவ்வளோ தான். நிறைய தொட்டிகள் காலியாக இருக்குது. அடுத்து மே மாதம் நம்ம தொட்டியில் இருக்கக்கூடிய மண்கலவை எல்லாம் எடுத்து மறுபடியும் பதப்படுத்துறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். மற்றபடி மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய காடைகள் கோழிகள்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா காடை கோழிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதனால் அதுக்கு குடிக்கிறது மட்டும் தண்ணி தான் போதும். அதெல்லாம் ஓரளவுக்கு சர்வை ஆகிடுச்சு. வீட்டுக்கு தேவையான முட்டைகள் கிடச்சே இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான முட்டைக்கு எந்த வித பஞ்சமும் இல்லை, அது தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தோட மே மந்த் அப்டேட் பார்த்தீங்க. இந்த மே மந்த் அப்டேட்டில் நம்ம மாடி தோட்டத்தில் பாதிக்கு மேலே செடிகள் காஞ்சி போய் பாதி தொட்டிகள் காலியாகவும் தான் இருக்குது. நம்ம அடுத்து ஜூன் சீசனுக்கு தேவையான வேலைகளை ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.